இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் டேர்ம் 3 சாப்டர் 2 பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எக்ஸசைஸ் 2.5 பார்க்கலாம். அதில் வந்து 7th ப்ராப்ளம் வரை ஃபினிஷ் பண்ணிட்டோம். லாஸ்ட் வீடியோவில் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் 8th ப்ராப்ளத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். In the year 2015, ticket to the World Cup cricket match was 1,500. This year, the price has been increased by 18%. What is the price of a ticket this year? 2015ல வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்ச் நடக்கு. அப்போ ஒரு டிக்கெட்டோட ரேட்டு 1,500. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்து 18% இன்க்ரீஸ் ஆகிடுச்சான். இன்க்ரீஸ்டுனா அதிகமாகிடுச்சான். வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் அ டிக்கெட் திஸ் இயர்? அதாவது 2015ல் 1,500 அப்படின்னா 2016ல் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு வருஷம் கழிச்சு 18% இன்க்ரீஸ் ஆகிடுச்சான். ஸோ அப்படின்னா அந்த டிக்கெட்டோட ரேட் எவ்வளவா இருக்கும்? 2015ல் 1,500னா 2016ல் எவ்வளவா இருக்கும்? 18% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இது பர்சன்டேஜில் கொடுத்துருக்கு. எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு கொடுக்கல. ஸோ அதை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? ருப்பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 1,500க்கு தான் 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கான். அதுதான் நம்ம இதில் போடுவோம். இன்க்ரீஸில் 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளவுக்கு? 1,500. அதுதான் போடுவோம். திஸ் இயரில் டிக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னா இந்த இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட் எவ்வளவு, அது ப்ளஸ் 1,500 ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிரும். டிக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளவுன்னு 2015ல் ஒரு டிக்கெட்டோட ரேட்டு 1,500. அது இன்க்ரீஸ் ஆகுது. 18% இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு? 1,500க்கு 18% இன்க்ரீஸ் ஆகுது. அந்த அமௌண்ட்டு பார்க்கலாம். 18%னால் இந்த பர்சன்டேஜை எடுத்துட்டோன்னா பை 100 போடுவோம். 18%னா 100க்கு 18. அதான் மீனிங். ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் சைன். 1,500 அப்படியே போடுவோம். 2 zeros கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது? 18 × 15. 18ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். 5 8s are 40. 4 1 5 is 5. 5 + 4 9. 1 8 is 8. 1 1 is 1. 0 9 + 8 17. 1 1 + 1 2. 270. 270. அப்போ ருப்பீஸ் எவ்வளவு? 270 ருப்பீஸ். இன்க்ரீஸ் ஆன ப்ரைஸ் எவ்வளவு? 270. த ப்ரைஸ் ஆஃப் அ டிக்கெட் திஸ் இயர். இந்த வருஷத்துக்குள்ள இப்போ டிக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளவுன்னா லாஸ்ட் இயர் ப்ரைஸ் போன வருஷத்துக்குள்ள எவ்வளவு அமௌண்ட்டு ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட். இன்க்ரீஸ்னால் 270 ருப்பீஸு. லாஸ்ட் இயர்க்குள்ள தான் 1,500. 1,500ஐயும் 270ஐயும் ஆட் பண்ணணும். 1,500 270. 0 7 5 + 2 7 1. அப்போ எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கு? ருப்பீஸ் 1,770 ருப்பீஸ். ஆன்சர்னு த ப்ரைஸ் ஆஃப் அ டிக்கெட் திஸ் இயர் இஸ் ஈக்குவல் டு ருப்பீஸ் 1,770 ருப்பீஸ். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த ப்ராப்ளம் அவ்வளோதான். 9th ப்ராப்ளம். 2 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 50? இதுக்கு என்ன மீனிங்னா 50ல் 2 வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்கு. ஆக்சுவலாக 2 இஸ்ங்கிறதுல ஈக்குவல் போடுவோம். வாட் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்னால் எத்தனை பர்சன்டேஜ்னு தெரில. ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ்னு வச்சுக்குவோம். ஆஃப் 50. எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 50. கொஸ்டின்லேருந்து அப்படியே மேக் பண்ணிடலாம். இந்த லைனை அப்படியே எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இது சால்வ் பண்ணால் எக்ஸ் எவ்வளவோ அதான் கிடைக்கக்கூடிய ஆன்சர். லெட் த ரெக்யூர்ட் பர்சன்டேஜ் தானே பி எக்ஸ். அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். நம்ம என்ன சொன்னோம்? 2 இஸ்னா ஈக்குவல் வாட் பர்சன்டேஜ்னால் எத்தனை பர்சன்டேஜ்னு தெரில. ஸோ அதை எக்ஸ் பர்சன்டேஜ்னு வச்சுக்கிறோம். ஆஃப் 50. 2 ஈக்குவல் எக்ஸ் பர்சன்டேஜ். ஆஃப் இருக்கிற இடத்துல மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டுருவோமா? 15. 2 ஈக்குவல் டு எக்ஸ் பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் எடுத்துட்டோன்னா என்ன போடுவோம்?
டிவைடட் பை 100 போடுவோம் இன்ட்டு 50. இதை கேன்சல் பண்ணிடலாமா? 1 0 1 0 கேன்சல், 1 5 is 5, 2 5s are 10. ஸோ என்ன இருக்குது? பேலன்ஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 2. 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? இங்கே ஆக்சுவலாக 2வையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 4 ஈக்குவல் டு எக்ஸு. இந்த 2 வந்து இங்கே டிவிஷனில் இருக்குது. இந்த ஈக்குவலுக்கு ரைட் சைடில் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். அதாவது உங்களுக்கு புரியுறது சொல்லிடுறேன். எக்ஸ் பை 2 ஈக்குவல் டு தானே 2, எக்ஸ் ஈக்குவல் டு 2 டிவிஷனில் இருக்குது. ரைட் சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆயிரும் இன்ட்டு 2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 2s are 4. இதுதான் இந்த வேல்யூ. வாட் பர்சன்டேஜ்னு கேட்டுக்குல்ல. ஸோ நம்ம எக்ஸ்ன்னு தானே எடுத்திருக்கோம். எக்ஸ் வேல்யூ என்னது? 4%. ஆன்சர் இஸ் 4%. நெக்ஸ்ட் ப்ராப்ளமும் இதே மாதிரி தான். 10th one, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 8 is 64? அதாவது 8ல் 64 வந்து எத்தனை பர்சன்டேஜ்? இப்போ 8ல் 8 எத்தனை பர்சன்டேஜ்னா 100%. 8ல் 64னா இந்த 8 கூட 8ஐ மல்டிப்ளை பண்ணால் தானே 64 வரும். ஸோ 100 கூட 8ஐ மல்டிப்ளை பண்ணால் 800%. ஆன்சர் 800% தான் வரும். நம்ம ப்ரொசீஜர் படி பார்த்துக்கலாம். வாட் பர்சன்டேஜ்னால் என்ன பர்சன்டேஜ்னு தெரியாது. ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அப்படியே போடுவோமா? 8 இஸ் வர இடத்துல ஈக்குவல் 64. இப்படியே தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம். லெட் த ரெக்யூர்ட் பர்சன்டேஜ் பி எக்ஸ். இந்த தேவையான பர்சன்டேஜை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ வாட் பர்சன்டேஜ்னா எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 8 ஈக்குவல் டு 64. எக்ஸ் பர்சன்டேஜ்னா எக்ஸ் டிவைடட் பை 100. பர்சன்டேஜ் எடுத்துட்டோம்னா டினாமினேட்டரில் 100 போட்டுருவோம். ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் சைன் இன்ட்டு 8 ஈக்குவல் டு 64. நெக்ஸ்ட்டு எக்ஸை மட்டும் இந்த லெஃப்ட் சைடு அப்படியே வச்சுக்கிறோம். ரைட் சைடில் இந்த நம்பரை கொண்டு போயிடுறோம். 64 8/100 தானே இருக்குது. ரைட் சைடில் போகும்போது என்னவா மாறும்? 100 டிவைடட் பை 8 ஆகும். டினாமினேட்டரில் இருக்குது நியூமரேட்டர் ஆயிரும், நியூமரேட்டரில் இருக்குது டினாமினேட்டருக்கு வந்துடும். இதை கேன்சல் பண்ணால் 1 8 is 8, 8 8s are 64. எக்ஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டரில் எந்த வேல்யூவும் இல்லை, நியூமரேட்டரில் 8 into 100. 8 into 100 800. எக்ஸ் ஈக்குவல் டு 800. இதான் ஆன்சர். ரெக்யூர்ட் பர்சன்டேஜ் என்னது? நம்ம எக்ஸுன்னு தான் எடுத்திருக்கோம். எக்ஸு 800 வந்திருக்கு. 800%. ஸோ 800% ஆஃப் 8 is 64. ஷார்ட்டாக திங்க் பண்ணதும் சேமாக தான் வந்திருக்கு. இதுதான் ஆன்சர். 9th ப்ராப்ளம் ஆன்சர் இதுதான். 11th problem. Stephen invested rupees 10,000 in a savings bank account that earned 2% simple interest. Find the interest earned if the amount was kept in the bank for 4 years. Stephen கிரவர் இன்வெஸ்டர்னா முதலீடு செய்கிறாரு. எவ்வளவு? 10,000. என்ன அக்கௌண்ட்டில்? சேவிங்ஸ் பேங்க்னா எஸ்பி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2% சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக, அதாவது 1 இயருக்கு 2% இன்ட்ரெஸ்டாக. 4 years, அதாவது 10,000 ரூபாய் அந்த எஸ்பி அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 2% கொடுப்பாங்க 1 இயருக்கு. 4 வருஷமும் அந்த அமௌண்ட் அப்படியே கிடக்கும். அந்த 10,000ம் அப்படியே 4 வருஷமும் அந்த அக்கௌண்ட்டில் கிடக்குது. அப்படி கிடந்தால் நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் ஃபைனலாக 10,000 கூட எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்கல. இன்ட்ரெஸ்ட் மட்டும் 4 வருஷத்துக்கு 2% இன்ட்ரெஸ்ட் போட்டால் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ கிடைக்கும்? இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஆர்ன்னு சொல்லுவோம்ல. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஐ ஈக்குவல் டு PNR/100 ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். Pனா இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு, N வந்து டைம், இந்த 4 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்குல்ல இது N, இது வந்து ஆர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு இதை ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் நம்ம இப்போ ஒரு ஷார்ட்கட் மெத்தட் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா 10,000 தானே. இப்போ 10% இன்ட்ரெஸ்ட்னா 1000 rupees வருது.
1%னா ஒரு, அதாவது 10%னா 100%னா 10,000. அதில் ஒரு ஜீரோவை கட் பண்ணால் 10,000. ஸோ நம்ம இங்கேயும் பிரின்சிபல் அமௌண்ட்டில் ஒரு ஜீரோவை கட் பண்ணால் ₹1000. 10%னா அவ்வளவு. 1%னா 2 ஜீரோவை கேன்சல் பண்ணால், ஸோ 2 ஜீரோஸை கேன்சல் பண்ணால் இதுதான் 1%. 1%னா ₹100. 2%னா ₹200. இது வந்து நம்ம 1 இயருக்கு தான் சொன்னோம். ஆனால் 4 இயர்ஸ்லையும் அப்படியே கிடக்கும். 4 இயர்ஸ்க்கும் அந்த அமௌண்ட் அப்படியே கிடக்கிறதுனால இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். 1 இயருக்கு ₹200னா 4 இயர்ஸ்க்கு எவ்வளவு? ₹800. ஸோ ஃபைனல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? ₹800. இதுதான் ஆன்சர். ஷார்ட்கட்டாக பார்க்கணுன்னா இப்போ 2 ஜீரோவை கேன்சல் பண்ணால் 1%னா ₹100, 2%னா ₹200, 4 வருஷத்துக்கு ₹800. இதான் இன்ட்ரெஸ்ட். இதான் ஆன்சர். ஒன் வேர்டில் போனால் இப்படி ஷார்ட்கட்டாக போடலாம். நம்ம இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். டீட்டெயிலாக எழுதணும்னா ஃபஸ்ட்டு கொடுத்தது பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு எழுதணும். இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ₹10,000. நெக்ஸ்ட்டு என்னன்னு எழுதணும். அதனால் டைம், அதான் n. இது பிரின்சிபல் வந்து p. 4 இயர்ஸா 4 டைம். நெக்ஸ்ட்டு ஆர் எழுதணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் I ஈக்குவல் டு PNR/100. I ஈக்குவல் டு P வேல்யூ என்னது? 10,000. 4 ஜீரோஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும். 10,000 into n 4 or 2 divided by 100. இதில் 2 ஜீரோஸ் கேன்சல் பண்ணிடலாமா? I ஈக்குவல் டு இதில் 2 ஜீரோஸ் கேன்சல் பண்ணால் பேலன்ஸ் 100 into 4 2s are 8. கீழே எதுவுமே இல்லை, டினாமினேட்டரில். ஸோ I ஈக்குவல் டு 100 into 8 800. இதான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆன்சர் இஸ் ₹800. ஸ்டீஃபன் earn ₹800 அப்படின்னு கூட போடலாம். 12th problem. Ria bought 15,000 from a bank to buy a car at 10% simple interest. If she paid 9,000 as interest while clearing the loan, find the time for which the loan was given. ரியா வாங்கினா என்ன வாங்கினா? 15,000. எங்கேருந்து? பேங்க்லேருந்து. எதுக்காக? பை அ கார் வாங்குறதுக்காக. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10%. நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே இது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆக்சுவலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் மீனிங் வந்து ருப்பீஸில், அது வந்து அமௌண்ட் ருப்பீஸில் இருக்கும். இது வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருந்துச்சுன்னா இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஆர் வேல்யூ. ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த 15,000 என்னது? பிரின்சிபல் அமௌண்ட்டு. நம்ம இவ்வளோ அமௌண்ட்டு தானே பேங்க்லேருந்து வாங்குகிறோம். எதுக்காக? கார் வாங்குறதுக்காக. ஸோ பே கொடுத்தாச்சு, ஆர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஷீ பெய்டு, அவள் பே பண்ணா எவ்வளவு? 9,000. டோட்டலாக 15,000 வாங்கிட்டு 9,000 கொடுக்க முடியும்? இல்லை. அவள் என்ன ஆஸ் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் என்னது? வட்டி. ஆஸ் இன்ட்ரெஸ்டாக தான் 9,000. இன்ட்ரெஸ்ட் தான் 9,000. அப்போ அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் I கண்டுபிடிப்போம்ல, அதான் 9,000. இவ்வளோ அமௌண்ட்டுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் போட்டால் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 9,000 வருதான். லாஸ்ட் அவள் எத்தனை வருஷம் கழித்து கொடுத்தானே தெரியல. அதை தான் கொஸ்டினே கேட்டிருக்கு. அவள் எத்தனை வருஷம் கழித்து கொடுத்துருந்துச்சுன்னா 9,000 வரும். ஃபார் விச் த லோன் வாஸ் கிவன். எவ்வளோ நாள் கழித்து அந்த லோன் கொடுக்கப்பட்டது. ஆக்சுவலாக 15,000 நான் ஷார்ட்கட் ஒன்று சொல்லியிருக்கிறேன். 15,000ல் 10%னா எவ்வளோ வரும்? 1,500. நமக்கு 10% தான். ஸோ 1 இயருக்கு எவ்வளவா? 1,500 வருது. அப்போது 9,000னா எத்தனை வருஷம் கழிச்சுன்னா இது கூட 6 மல்டிப்ளை பண்ணால் வரும். 0 0 5 6 are 30, 166, 6 + 3 9. ஸோ 9,000 வந்துடுச்சா? ஒரு வருஷத்துக்கு 1,500 ரூபான்னா 6 வருஷம் கழிச்சு அந்த வட்டி 9,000 ஆகுது. ஸோ அவள் 15,000 15,000 வாங்கிட்டு வட்டி மட்டுமே 9,000 கொடுத்துருக்காங்க. அப்போது இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் நம்ம
வாங்கக்கூடாது. ஒரு 2% லாஸ்ட் சம் கொடுத்தாங்கல்ல, அப்படி இன்ட்ரெஸ்ட்னால் கொஞ்சம் கம்மியாக வரும். இதே மாதிரி 10% இன்ட்ரெஸ்ட்னால் இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டே இந்த வட்டி கொடுக்குற அமௌண்ட் ஆயிரும். ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன்னா, இவ்வளோ அமௌண்ட் வாங்கினா 10% இன்ட்ரெஸ்ட் போட்டால் 6 வருஷம் கழித்து கொடுத்தா தான் இந்த 9000 வரும். ஷார்ட்கட் மெத்தட்னால் இப்படியே பார்த்துடலாம். அப்போ இதுக்கு ஆன்சரு 6 இயர்ஸ். டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? ₹15,000. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால் 6ன்னு சொல்லலாம். அதே மாதிரி பிரின்சிபல்னால் பின்னு போட்டுக்கோங்க. 10%. இது என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எவ்வளவு? ₹9,000. 9,000. இதில் n எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் மார்க் போட்டுருவோம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிடலாம்ல. I = PNR/100 அந்த ஃபார்முலாவை போட்டுடலாம். இல்லை ஃபஸ்ட்டு எழுதுனாலும் எழுதிக்கலாம். I = PNR/100 அப்படின்னு போட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். I வேல்யூ PNR/100 = 9,000 அப்படியே போட்டுருவோம். P வேல்யூ என்னது? 15,000. n வேல்யூ தெரியாது. ஸோ n அப்படியே போட்டுடலாம். R வேல்யூ 10%ல் 10 டிவைடட் பை 100 = 9,000. 0 கேன்சல் பண்ணிடலாமா? 2 zeros கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இதில் 150 மட்டும்தான் இருக்குது. 150 இந்த 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஒரு ஜீரோவை இது கூட சேர்த்துடலாம். இன்ட்டு n. இங்கே வேறு டினாமினேட்டரில் எந்த வேல்யூவுமே இல்லை. 9,000. n = 9,000 டிவைடட் பை இந்த வேல்யூ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, ரைட் சைடில் வரும்போது டிவைட் ஆகிடும். 2 ஜீரோ தான் இருக்குது. ஜீரோஸ் எத்தனை இருக்குன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். 2 zeros கேன்சல் பண்ணிடலாமா? பேலன்ஸ் என்ன இருக்குது? நெக்ஸ்ட் லைனில் எழுதிக்குவோம். 90 டிவைடட் பை 15. இது 2 zeros கேன்சல் ஆகிடுச்சு. 5 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம். 3 5s are 15. 1 5 5, பேலன்ஸ் 4. 8 5s are 40. 1 3 is 3. 6 3s are 18. n = answer 6. So 6 years. n = 6 years. Answer is the loan was given for 6 years. 6 yearsல அந்த லோனு கொடுக்கப்பட்டது. இதான் அந்த ப்ராப்ளத்தோட ஆன்சரு. ஷார்ட்கட் மெத்தட் இதுதான். ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட்கட் மெத்தட் பார்த்தோம்ல, ஒன் வேர்ட்லாம் கேட்டால் இப்படி தான் செய்யணும். இது வந்து ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் பார்க்கணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூ, பிரின்சிபலா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டா, டைமா அப்படின்னு பார்த்துட்டு அதை ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். 13th problem. In how much time will the simple interest on 3,000 at the rate of 8% per annum be the same as simple interest on 4,000 at 12% per annum for 4 years? என்ன கொடுத்துருக்காங்க? எவ்வளவு நாளில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஆக்சுவலாக வந்து இதில் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த அமௌண்ட்டுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு கொடுக்கல. ஸோ இது பிரின்சிபல் அமௌண்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டா, இது 6. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கொடுக்கலையா, என்னன்னே கொடுக்கல. ஹவு மச் டைம் அப்படின்னு கேட்டது. அது என்ன சொல்ல வராங்கன்னா, இதில் வந்து 2 அமௌண்ட் வாங்குறாங்க. ஒருத்தட்ட 3,000, இன்னொருத்தட்ட 4,000 அப்படி இருக்கிறதுனால இதை P1 இதை P2ன்னு வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு இதில் 8% இன்ட்ரெஸ்ட். இந்த 3,000க்கு 8% இன்ட்ரெஸ்ட்டா, அப்போ இது R1. 4,000க்கு 12% இன்ட்ரெஸ்ட்டா, ஸோ இது R2. வேறு n இருக்கான்னு பார்க்கணும். இங்கே n வந்து கொடுக்கல, அதுதான் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து 4 yearsன்னு கொடுத்துருக்காங்க. இது N2. இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. என்ன சொல்ல வராங்க இந்த சம்மில்? ஆக்சுவலாக இந்த அமௌண்ட் வாங்குறாங்களா, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்களா, இதில் வந்து அமௌண்ட்டு வேறு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு வேறு. இது எவ்வளோ நாளில் கொடுத்தா இந்த 2 இன்ட்ரெஸ்ட்டும் சேமாக இருக்கும்.
இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 4 வருஷம் கழித்து கொடுக்காங்க, அதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எத்தனை வருஷம் கழித்து கொடுக்கல, அதுதான் நம்ம இது கொடுக்கல, எத்தனை வருஷம் கழித்து கொடுக்காங்கன்னு கொடுக்கல, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரே ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. என்ன ஹிண்ட்டு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எத்தனை வருஷம்? 4 வருஷம் கழித்து கொடுத்துருக்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு கொடுக்கல, எவ்வளோ நாள்லையும் கொடுக்கல, அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கல. ஆனால் இந்த 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவலாம். இதில் எல்லாமே கொடுத்தாச்சு இல்லை, பிஎன்ஆர் கொடுத்தாச்சு. ஸோ ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100ன்னு தெரியும்ல, அதை வச்சுட்டு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். இதானே இந்த இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த வேல்யூவை கொண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த வேல்யூலாம் நமக்கு தெரிஞ்சால் நம்ம என் கண்டுபிடிக்க தெரியும்ல, அதை வச்சு என் கண்டுபிடிச்சிடலாம். பிரின்சிபல் P1 எவ்வளவு? 3000. டைம் எவ்வளவுன்னு தெரியாதுல்ல, ஹவு மச் டைம் கேட்டிருக்காங்க. R1 என்ன சொன்னோம்? 8%. இல்லை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுன்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா சிம்பிளாக R1ன்னு போட்டாலும் ஓகே தான். ஏன்னா இதில் 2 ஐட்டம்ஸ் இருக்குது, அதனால தான் இதில் 1 யூஸ் பண்ணுறோம், PN1 R1. நெக்ஸ்ட்டு P2 கொடுத்துருக்காங்கல்ல, அதை எழுதிக்கலாம். இதை P2ன்னு வச்சுருக்கோம், 4000. P2 N2 R2. P2 4000, இது R2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%ல, இது 4 years 4. அதுக்கப்புறம் ஃபார்முலா எழுதிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் I ஈக்குவல் டு PNR பை 100. நம்ம 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குல்ல, அதனால தான் இதில் I1 I2ன்னு வைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு I1 கண்டுபிடிக்கணும், P1 N1 R1 பை 100 போடுறோம். போட்டதுக்கப்புறம் P1 வேல்யூ 3000, N1 தெரியாது, R1 8 பை 100. 2 zeros கேன்சலு. ஸோ இதில் 30 தான் இருக்குமா. I1 ஈக்குவல் டு 30 இன்ட்டு N1 இன்ட்டு 8. I1 ஈக்குவல் டு 30ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணோம், 3 8s are 24. இந்த ஒரு ஜீரோவை அப்படியே போடுறோம். N1 இதான் I1. நெக்ஸ்ட் I2 கண்டுபிடிப்போம். இதை பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் I1ஐயும் I2வையும். I2னா P2 பிரின்சிபல் 2 N2 R2 டிவைடட் பை 100. I2 ஈக்குவல் டு P2 வேல்யூ என்னது? 4000. N2 வேல்யூ 4, R2 வேல்யூ 12 டிவைடட் பை 100. இந்த 2 zeros கேன்சல் பண்ணிடலாம். I2 ஈக்குவல் டு 40, இல்லை 40 தானே இருக்குது, இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டோம், 4 0 தான் இருக்குது. 4 இன்ட்டு 12, 40 இன்ட்டு 12 4s are 48. 48ஐயும் 40ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். நம்ம 4ஐ மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம், லாஸ்ட்டில் 0 ஆட் பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணிடலாம். 4 8s are 32. 4 4s are 16. 16 plus 3 19. 192 போட்டுட்டு இந்த ஒரு ஜீரோவை அப்படியே போடுறோம். ஸோ நமக்கு I2 என்ன கிடைக்குது? 1920. இதையும் பாக்ஸ் போட்டுடலாம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க? இந்த 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுமே சேம்னா ஈக்குவல். ஸோ நாம் I1ஐயும் I2வையும் ஈக்குவல் கம்பேர் பண்ண போகிறோம், அது ஈக்குவல். I1 ஈக்குவல் டு I2னா இந்த ரைட் சைட் வேல்யூவையும் ஈக்குவல் பண்ணுவோமா? 240 N1 இதுக்கு முன்னாடி ஒரு லைன் எழுதிக்கலாம். given I1 ஈக்குவல் டு I2 அப்படிங்கிறதுனால நம்ம இந்த லைன் எழுதுகிறோம். I1னா 240 N1, I2 1920. N1 ஈக்குவல் டு 1920 டிவைடட் பை 240. ஏன்னா லெஃப்ட் சைடில் இது இந்த ரெண்டுக்கும் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த 240 ரைட் சைடில் வந்துடுது, டிவைட் ஆகிடுது. 10 கேன்சல். இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 6 4s are 24. இதை 4 டேபிளில் பண்ணால் 4 4s are 16. 19ல் 16 மைனஸ் பண்ணால் 3 32வா? 8 4s are 32. அப்போ 48 டிவைட் பை 6. N1 ஈக்குவல் டு நியூமினேட்டரில் 48 இருக்குது, டினாமினேட்டரில் 6 இருக்குது. 1 6 is 6, 8 6 are 48.
ஸோ n1 ஈக்குவல் டு 8. n வந்து டைம்ங்கிறதுனால அது இயர்ஸ் தானே, 8 இயர்ஸ். ஆன்சர் 8 இயர்ஸ். இப்போ என்ன மீனிங் இப்போ நல்லா புரியும். ஆக்சுவலாக 3000 வாங்கிட்டு நான் தமிழே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3000 ரூபாய் வாங்குகிறோம், அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% போட்டால் 8 வருஷம் கழித்து இந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதான் இங்கே உள்ள இன்ட்ரெஸ்ட்டு. 4000 ரூபாய் வாங்கிட்டு 12% இன்ட்ரெஸ்ட் கொடுத்து 4 வருஷம் கழித்து கொடுக்கோன்னா இங்கே 8 வருஷம் கழித்து கொடுக்கலாமா, அந்த இன்ட்ரெஸ்ட்டு சேம் தானா. இங்கே சீக்கிரமாக கொடுத்துட்றாங்க, இங்கே 8 வருஷம் கழிச்சு தான் லேட்டாக கொடுக்காங்க. அப்போ தான் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டே வருது. ஏன்னா இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி, 8% தான் இங்கே அதிகம். அதே மாதிரி இங்கே அமௌண்ட் 3000 தான், இங்கே 4000. ஸோ இந்த ப்ராப்ளம் ஃபினிஷ் ஆயாச்சு. That's all. Thank you.